வெல்கம் டு நீட் யூஜி தமிழ். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, இன்னைக்கு சிபிஐ ஒரு சில தகவல் கொடுத்துருக்காங்க. குஜராத் மாநிலத்துல 7 இடத்துல பாத்தீங்கன்னா சோதனை பண்ணிருக்காங்க. சோ அந்த சோதனையில நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக குஜராத் மாநிலத்துல 5 பேரை கைது பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிபிஐ விசாரணையில குஜராத் மாநிலத்துல கோத்ரான்ற பலருக்கு, அதாவது கோத்ரான்றதுல பலருக்கு தொடர்பு இருப்பதுன்ற மாதிரி சிபிஐ விசாரணையில கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ கோத்ரான்ற இடத்துல ஒரு பயிற்சி மையங்கள்ல அதிரடி சோதனை நடத்திருக்காங்க. அந்த மையத்துல பாத்தீங்கன்னா இதுவரையும் நிறைய வினாத்தாள் விடைத்தாள் நீட் விற்பனை செஞ்சிருக்காங்க. அதே மாதிரியே பல மடங்கு பணம் கைமாறிட்டுன்ற மாதிரி சிபிஐ விசாரணையில இன்னைக்கு தற்போது சொல்லியிருக்காங்க. கோத்ரால உள்ள ஜெய் சலராம் பள்ளி வனப்போரியில் உள்ள இந்த முறைகேடுல இன்னொரு முக்கியமான ஒரு தகவலும் பாத்தீங்கன்னா சிபிஐ சொல்லியிருக்காங்க. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக ராஜஸ்தான் மாநிலம், ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜலவர் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், அதாவது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் 8 பேரை டெல்லி போலீஸ் விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுல 8 மாணவர்கள் விசாரிக்கப்பட்ட நிலையில 2 பேரை விசாரணைக்காக மும்பைக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த மும்பைக்கு போன அந்த விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட 2 மாணவர்கள் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அந்த கல்லூரியுடைய டீன் சுபாஷ் சந்திர ஜெயின் அவர்கள் தகவல் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னொன்னு முக்கியமான என்னன்னா, நீட் வினாத்தாள் கசிவுல முக்கிய குற்றவாளியான சஞ்சீவ் முக்கையா அவர் பாத்தீங்கன்னா இந்த நீட்டோடைய இந்த பேப்பர் லீக்ல மட்டும் கிடையாது, வேறு சில தேர்வு வினாத்தாள் கசிவிலும் பாத்தீங்கன்னா மூளையா செயல்பட்டு இருக்கான்ற மாதிரியா சிபிஐ விசாரணை பண்ணிருக்காங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய தகவல் தொடர்ந்து இந்த நீட்டோட முறைகேடுல நிறைய விஷயங்களை சிபிஐ இப்ப விசாரணை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் சில நாட்கள்ல சிபிஐ இன்னும் எத்தனை விஷயங்களை வெளியே கொண்டு வராங்க அப்படின்றத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழே பதிவுல நீங்க சொல்லுங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க.